மிரை ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாவே இருந்தாலும், இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி ஒரு பேன் இண்டியன் திரைப்படமா இந்த படத்த தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா, இந்த படத்தோட ஹீரோ இதுக்கு முன்னாடி அனுமன் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாப்ல. அந்த படமும் பயங்கரமான ஹிட்டு. அதுக்கு முன்னாடி ஜாம்பி அப்படின்ற மாரி ஒரு படம் பண்ணாப்ல. அந்த படமும் ஹிட்டு. வித்தியாசமான கதைக்களங்கள தேடி கண்டுபிடிச்சு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ரொம்ப சூப்பரா இருக்கும். அவருடைய சினிமாட்டோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு படமும் ஒரு புதுமையான ஜானர்ல அவரு ட்ரை பண்ணியிருப்பாப்ல. இந்த படமும் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் தான். படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருந்தது. ஏன்னா இந்த படத்துடைய டீசர் ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆயிருந்தது. ஆனா ஆஃப்டர் ரிலீஸ் எதிர்பார்த்த வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. இந்த படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் இருக்கு. ஆனா வர்த்தக ரீதியா பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய்க்கு இந்த படம் வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் இந்த மிரை திரைப்படம் பண்ணியிருக்கு. சரி, இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தியேட்டர்ல இல்ல. நிறைய பேர் தியேட்டர்ல பார்த்திருக்க மாட்டீங்க. எப்போ டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்ப அதனுடைய அபிஷியல் அப்டேட். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதாவது தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. இந்தி வெர்ஷன் மட்டும் 8 வாரம் கழிச்சு வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அதனுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. அக்டோபர் 10ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த திரைப்படம் இப்போதைக்கு உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ்ல இந்த மிரை திரைப்படம் உங்களுக்கு இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது அக்டோபர் 10. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா இன்னும் 6 நாள்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல வரப்போகுது. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா அக்டோபர் 10 ஹாட்ஸ்டார்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.